ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் மணத்தக்காளிக்காயை வச்சு ஒரு பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு மணத்தக்காளிக்காய் இது எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்கினது. அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு. புளி ஒரு லெமன் சைஸு. பூண்டு இந்த ஒரு கட்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, வறுத்து அரைக்க வேண்டிய சாமான்கள் பார்த்துடலாம். கொத்தமல்லி விதை 1.5 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகா ஒரு 6, உங்கள் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு சின்ன மூடியில் ஒரு அரை மூடி தேங்காய். இது அதுக்கு தேவையான சாமான்கள். இதை வறுத்து நாம் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். இந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு நாம் பார்க்கலாம். நான் வாண்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது இந்த புளிக்குழம்புங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த சீரகத்தையும் கொத்தமல்லி விதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட இந்த மிளகாயை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போடுற முடியாது, அதனால் பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு வாண்டியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நாம் கடுகு சேர்த்துட்டு இந்த மணத்தக்காளிக்காய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, மணத்தக்காளிக்காய், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வதக்கலாம். நல்லா மணத்தக்காளிக்காய், பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மணத்தக்காளிக்காய் வதக்கும்போது பார்த்திங்கன்னா டப் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நாம் ஊற்றின புளி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இங்கே அரைச்ச பேஸ்ட்டு வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். நான் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்மளோட குழம்பு தயாராகிடும். நம்மளோட குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. மணத்தக்காளிக்காய் பூண்டு குழம்பு தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.